இடிஹெச் பற்றி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லு. இடிஹெச் என்ன? இடிஹெச் இட்லி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இடிஹெச் இட்லி மாதிரி இருக்கும், கிளாட் இட்லி மாதிரி இருக்கும். தட் இஸ் பை கான்வெக்ஸ். சரியா? இடிஹெச் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? எங்கேயும் இப்போதும் படம் பார்த்தீங்களே, அஜய் நல்லா அடிபட்டிருப்பான், காதுலேருந்து ப்ளீட் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா நடந்துகிட்டு இருப்பான், திடீர்னு எப்படி காட்டுவானுங்க? டெத் ஆன மாதிரி காட்டுவானுங்க. ஸோ தட் இன்டர்வல் இஸ் லூசிட் இன்டர்வல். எப்படி இருக்கும்? இயர் ப்ளீட் இருக்கும். அவன் காதில் கற்றுட்டு காட்டினால இயர் ப்ளீட் இருக்கும், பிகாஸ் டெம்பரல் போன் ஃப்ராக்சர். ஸோ டெம்பரல் போன் இங்கே டீரியான்னு சொல்கிறோம்ல, பொட்டுன்னு போயிடறான்னு சொல்கிறாங்களே. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பொட்டு மீன்ஸ் திஸ் இஸ் டீரியான். டீரியான்ல என்ன இருக்கும்? மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி இருக்கும். ஸோ தேர் இஸ் எனி இன்ஜுரி இன் தி டெம்பரல் போன், இட் வில் மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி இன்ஜுரி, ஆர்டரியல் ப்ளீட், த ப்ளீட் வில் உள்ள இதாகிட்டே இருந்துக்கும். ஸோ இட் வில் கம்ப்ரஸ் தி இது மிட் பிரெயின், சாரி த பிரெயினை அப்படியே ஷிஃப்ட் பண்ணும்போது தி பேஷண்ட் வில் என்ன, மிட் பிரெயின் ஷிஃப்ட் ஆகும்போது பேஷண்ட் வந்து வில் கொலாப்ஸ், வில் டை. சரியா? அந்த இன்டர்வல் பேர் என்னது? அடிப்பட்டதுக்கப்புறம் நார்மலாக இருப்பான், அதுக்கு பேர் தான் லூசிட் இன்டர்வல். ஸோ தட்ஸ் வை ஆல் ஹெட் இன்ஜுரி பேஷண்ட் வி ஆர் ஆஸ்கிங் இயர் ப்ளீடிங். இயர் ப்ளீடிங் இருந்துச்சுனாலே டெம்பரல் போன் போயிடுச்சுன்னு அர்த்தம். டெம்பரல் போன் அடி வாங்கி இருந்துச்சுன்னா எது அடி வாங்கியிருக்கலாம்? மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி அடி வாங்கியிருக்கலாம். மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி அடி வாங்கிருந்துச்சுன்னா பேஷண்ட்க்கு என்ன வரும்? இடிஹெச் என்ன? இட்லினா என்ன? இது மாதிரி இட்லி மாதிரி தான் இருக்கும். அதான். சரியா? தட் இஸ் இது. ஓகே. ஸோ த டெம்பரல் ரீஜன், மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி, ஆன்டர் பிரான்ச் ஆஃப் த மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி தான் போயிருக்கும். ஸோ த டிரான்சியன்ட் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும், பேஷண்ட் கண்டிப்பாக என்ன இருக்கும்? லூசிட் இன்டர்வல் இருக்கும். ஸோ த பேஷண்ட் ஹெட் இன்ஜுரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருவான், கிளாஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருவாங்க. இந்த பேஷண்ட் வில் இது. ஸோ வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? ஸோ இதான்ப்பா சிடி பிரெயினில் தான் இருக்கும். நான் கான்ட்ராஸ்ட் சிடி, என்சிசிடினா என்ன யோசிச்சுட்டு இருக்காத, நான் கான்ட்ராஸ்ட் சிடி. சரியா? சீட்டில் எப்படி இருக்கும்? பை கான்வெக்ஸ் அப்படின்னா அதான் இட்லின்னு ஆஸ்டினாலும் எழுதிடலாம், பை கான்வெக்ஸ். ஓகே. ஸோ வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? இமீடியட்லி யூ ஹேவ் டு ஷிஃப்ட் த பேஷண்ட் டு தியேட்டர் அண்ட் ஓப்பன் தி கிரேனியாட்டமி. பர்ஹோல் இன்சிஷன். பர்ஹோல்னா என்னது? டெம்பரல் போன்ல 3 ஓட்டை போட்டோம்னா உள்ள இருக்கிற காட்டில் வெளில வந்துடும், டீகம்ப்ரெஷன், பேஷண்ட் வில் பி செட்டில். ஓகே. தென் இதுதான் மெக்கானிசம். தென் எஸ்டிஹெச் எப்படி இருக்கும்? என்ன? நிலா மாதிரி இருக்கும். என்ன? அவ்வளோதான். சரியா? எஸ்டிஹெச். ஸோ இது என்னது? கான்கேவோ கான்வெக்ஸ் லீஷன் சிடி ஸ்கேனில் இருக்கும். எஸ்டிஹெச் சப்டியூரல் ஹெமரேஜ். ஸோ இது ரெண்டுல இருக்கலாம். என்ன? டியூ டு எமிசரி வெயின்ஸ் ஆர் கார்டிகல் வெயின்ஸ். இன் இடிஹெச் டியூ டு ஆர்டரி, மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி. எஸ்டிஹெச் டியூ டு என்ன? எமிசரி வெயின்ஸ் ஆர் திஸ் கார்டிகல் வெயின்ஸ். ஸோ இது ரெண்டுக்கு இது இருக்கும், சேம் இதே பிக்சர் தான். ஸோ இதுக்கு என்னது? இட் மே பி அக்யூட் ஆர் க்ரானிக், எதில் வேணால் வரலாம். ஸோ ஒன்ஸ் பேஷண்ட் சிம்டம்ஸ் டெவலப் ஆயிடுச்சு, லைக் சீசர், லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா தென் டைரக்ட்லி கோ ஃபார் கிரேனியாட்டமி அண்ட் எவாக்குவேஷன் ஆஃப் கிளாட். தென் ஹைட்ரோசெஃபலஸ் ஏன்னா இதில் படித்து தள்ளியிருப்பீங்க. இதில் பீடியாட்ரிக்ஸில் என்ன விபி சன்ட் ஒரு வார்த்தை எழுதணும், அஸ்டிசோடர்மா எழுதணும், அந்த டாண்டி வாக்கர் சிண்ட்ரோமா அதெல்லாம் எழுதணும். பெரி அனியூரிசம், ஆல்ரெடி பெரி அனியூரிசம் பார்த்துருக்கோம். எங்கே பெரி அனியூரிசம் பார்த்தோம்? ADPKD. whenever you are suspecting any ADPKD patient, then advise the regular routine in CT brain. By CT brain, the patient will இது. So berry aneurysm due to another the most common site is another the PCOM, that is the posterior communicating artery or anterior communicating artery, middle cerebral artery, எங்க வேணா வரலாம். So இது அனியூரிசம்னாலே ட்ரீட்மெண்ட் என்னது? அனியூரிசம்னாலே ட்ரீட்மெண்ட் என்னது? என்ன? யூ கேன் டூ எய்தர் கிளிப்பிங் ஆர் ஸ்டென்டிங், அது மாதிரி தான் பண்ண முடியும். சரியா? ஸோ திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட் வந்து த கிளிப்பிங் ஆர் ரேப்பிங் ஆஃப் தி அனியூரிசம் ஆர் தெரபியூட்டிக் எம்பலைசேஷன். இப்போ அனியூரிசம் நிறையா இருந்துச்சுன்னா என்னது? யூ கேன் இது என்னது? இது கட் பண்ணி எடுத்துடலாம், அதுக்கு பேர் என்னது? கிளிப்பிங். ஆர் அனியூரிசம் இப்படி இருக்கு, இது ஃபுல்லாக இதாக இருக்குன்னா ரேப்பிங், சுற்றி இது பண்ணிடணும், தட் இஸ் பேர் ரேப்பிங். சரியா? ஆர் தெரபியூட்டிக் எம்பலைசேஷன். அன்னெசரியா தெரியுது அப்படின்னா அது தெரபியூட்டிக் எம்பலைசேஷன் போட்டுடலாம். ஆல் ஹெட் இன்ஜுரி இது போட்டுருங்கப்பா. மெனிங்கோசில், மெனிங்கோமைலோசில், 2 பிக்சர் தெரியும். என்ன மெனிங்கோசில், மெனிங்கோமைலோசில்க்கு என்ன? மெனிங்கோசில்னா வெறும் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் மட்டும், மெனிங்கோமைலோசில்னா வித் நர்வ். ஸோ இது டிரான்ஸ்லிமெண்ட்டாக இருக்கும், இது நான் டிரான்ஸ்லிமெண்ட்டாக இருக்கும். ஸோ நர்வ் ஃபைபர் வர்றது தொந்தரவாக இருக்குமா, இது தொந்தரவாக இருக்குமா? மெனிங்கோசில் பெருசாக தொந்தரவு இருக்காது, பட் மெனிங்கோமைலோசில் வித் நர்வ் பால்சி இதனோட ப்ராப்ளத்தோடு இருப்பாங்க. சரியா? ஸோ சிடி ஸ்கேன், ஸோ அது எழுதிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தென் த டியூபர்குலோசிஸ் ஆஃப் பார்ட்ஸ் பெயின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்ட்ஸ் பெயின் எதுலேருந்து வரும்? பார்ட்ஸ் பெயினோட காம்ப்ளிகேஷன். பார்ட்ஸ் பெயின் என்னது? டிபி இன் தி ஸ்பைனில் வர்றது. ஸோ அதில் வந்து என்னது? அந்த எதில் வேணால் அஃபெக்ட் ஆகலாம். இட் மே பி அஃபெக்ட் த பாடி ஆர் மெட்டாபைசிஸ், ஆஸ்டியோபைலிட்டிஸ், வெரியஸ், எது வேணால் வரலாம். ஸோ அதில் டிஃபார்மிட்டி இருக்கும். என்ன டிஃபார்மிட்டி? என்னது? கிப்பஸ், தட் இஸ் கால்டு கைஃபோசிஸ், கிப்பஸ். ஓகே.
then the patient will form cold abscess. Suppose bone போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? It will collapse. என்ன அந்த பார்ட்ஸ் பெயினோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆனது பேஷண்ட் எனி டைம் பேஷண்ட் மே டெவலப் இதர் குவாட்ரிப்ளீஜியா ஆர் பேராப்ளீஜியா இதெல்லாம் டெவலப் ஆகலாம். அதான் ஸோ தட் இஸ் இது ஸோ அந்த மிலிட்ரி ஆட்டிடியூட்னா என்னது? பேஷண்ட் இது இருக்கும், பேஷண்ட் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க கோலியோசிஸ்ல ரெண்டு கை இப்படி மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ த ரைஸ் ஷோல்டர் விச் இதில் இருக்கும். ஸோ தட் இஸ் இது காயின் டெஸ்ட்னா என்னது? அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரியாக நடந்துட்டு இருப்பான், கீழே போட்டது எடுக்கவே முடியாது. தட் இஸ் கால்ட் காயின் டெஸ்ட். ஸோ ஏடிடி அண்ட் சர்ஜரி. ஸோ செஸ்ட் இன்ஜுரிஸில் இந்த இதில் ஞாபகம் வச்சுக்கணும், இது டெட்லி டசன் செஸ்ட் இன்ஜுரிஸ். இது ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும், நீ அங்கே என்ன கேட்டாலும் சரி, ஐசிடி கேட்டாலும் இதை எழுத போகிறேன், ட்ராமா செஸ்ட் ட்ராமா அப்படின்னு கேட்டாலும் இதை எழுத போகிறேன், எது கேட்டாலும் இதை எழுதணும். சரியா? தென் த இமீடியட்லி லைஃப் த்ரெட்னிங் அண்ட் லேட் லைஃப் த்ரெட்னிங் இருக்கும், படிச்சிருங்க. தென் ஃப்ளையல் செஸ்ட், அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் கண்டிப்பாக கேட்பேன். வாட் இஸ் ஃப்ளையல் செஸ்ட்? என்ன more than two consecutive reviews, more than different sides. என்ன ரெண்டு சைட்டுக்கு மேலே இருக்கணும், ரெண்டு ஃப்ராக்சருக்கு மேலே இருக்கணும், ரெண்டு போனுக்கு மேலே ஃப்ராக்சர் இருக்கணும். அதனால இருக்கணும் என்ன ரெஸ்பிரேட்டரி பேரடாக்ஸ், அது மட்டும் தனியாக ஆடிட்டு இருக்கும். இது உள்ளே போகும்போது வெளியில் வரும், வெளியில் வரும்போது உள்ளே போகும், அது மட்டும் தனியாக ஆகிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் இது. ஸோ த ட்ரீட்மெண்ட் வில் பி ஐசிடி ட்ரைனேஜ். தென் இந்த பேஷண்ட் அசோசியேட் வித் அதர் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு டூ வென்டிலேட்டர் சப்போர்ட், இது எல்லாமே. சரியா? தென் இது தெரியும், டென்ஷன் நியூமோதராக்ஸ். எஸ் யூ நோ வெரி வெல், நான் மெடிசனில் நிறைய படிச்சிருப்பேன், காசஸ் இது எல்லாமே. அடுத்து எம்பைமா தொராக்ஸ்னா என்னது? பஸ்ஸு. சரியா? பஸ் இருக்கும், அதே பஸ்ஸு வந்து வெளியில் வரைக்கும் வந்துருச்சு, ஸ்கின் வரைக்கும் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? எம்பைமா நெசிஸ்டன்ஸ். சூப்பர், எம்பைமா நெசிஸ்டன்ஸ். பேன்காஸ் டியூமர், எஸ் யூ நோ. தைமோமாக்கு என்ன கிளாசிஃபிகேஷன் ஸ்டேஜிங் பேர் என்னது? தைமோமா ஸ்டேஜிங் எனிஒன்? மசோகா ஸ்டேஜிங். சரியா? ஸோ தைமோமா இஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். என்ன அதை எழுதிடுவேன். சார் ஓகே, எனக்கு நடத்தினா இன்கம்ப்ளீட்டாக நடத்தினாலே ஒரு மாதிரியாக இருக்கும். சார் பேன்காஸ்ட் சிண்ட்ரோம், பேன்காஸ்ட் டியூமர் என்ன வரும்? அப்பிக்கல் லோப் டியூமர், அப்பிக்கல் லோப் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா ஆஃப் தி அப்பெக்ஸ் ஆஃப் தி லங். ஸோ அப்பெக்ஸ் ஞாபகம் இருக்கணும், ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா இருக்கணும். இட் வில் கம்ப்ரஸ் தி செர்விக்கல் சிம்பத்தட்டிக் செயின். ஸோ பேஷண்ட் வில் டெவலப் என்னது? ஹார்னர் சிண்ட்ரோம். ஸோ அதான் இருக்கும். Then the presentation இதெல்லாமே. So the treatment will be the lobectomy, pneumectomy, chemotherapy, methotrexate because squamous cell carcinoma. Then pericardial tamponade. இந்த இது இருக்கும், இது Bextrade, that is distended vein, hypotension and muffled heart sound. So what is the treatment for pericardial tamponade? ஹார்ட் ரெண்டு ஹார்ட்டுக்கு நடுவில் இது இருக்குது, என்ன பண்ணோம்? You have to open and you have to drain the இது, அதுக்கு பேர் தான் என்னது? பெரிகார்டியல் டேப் ஆர் பெரிகார்டியல் சென்டசிஸ். பண்ண முடியலன்னா ஓப்பன் பெரிகார்டெக்டமி. சரியா? பெரிகார்டெக்டமி. தென் the empyema நெசிஸ்டன்ஸ், ஆல்ரெடி சொல்லிட்டேன். empyema நெசிஸ்டன்ஸ்னா என்னது? empyema thorax இருக்கும். empyema thoraxனா அது பஸ் இன் தி thorax, அதனோட நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். அது வந்து வெளியில் ஸ்கின்னை ஓட்ட போட்டு வெளியில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? empyema நெசிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் கேட்பாங்க. ஸோ ட்ரெயின், தென் ஐசிடி. ஸோ இது காசு என்னது? நெக்லெக்டட் empyema தான். எஸ். தென் அவ்வளோதான். ஐசிடி டியூப் தெரியும்ல? தட் இஸ் ஐசிடினாலே இந்த சேஃப்டி ட்ரையாங்கிள். வாட் இஸ் சேஃப்டி ட்ரையாங்கிள்? என்ன சரி ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன பிக்சர், என்ன எத்தனை விஷயம் படிச்சிருப்பீங்க? டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா, PDA. வாட் இஸ் த PDA ட்ரக் ஆஃப் சாய்ஸ்? வாட் இஸ் PDA? Indomethacin. ஓகே, சூப்பர். ஜெனரல் அனஸ்தீசியா. வாட் இஸ் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஜெனரல் அனஸ்தீசியா? The analgesia, then amnesia, then patient have these things. இது muscle relaxation. சரியா? ஸோ இந்த ட்ரக் மட்டும் நல்லா படிச்சிருங்கப்பா. இதெல்லாம் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வச்சுருந்தேன், முடியல. ஸ்பைனல் அனஸ்தீசியா, எஸ் யூனோ ஸ்பைனல் அனஸ்தீசியாவும் கேட்பாங்க. தென் எபிடியூரல் பிளாக்கும் கேட்பாங்க. அவ்வளோதான். எஸ், தேங்க்யூ.